இலக்கு வேண்டும் என்பது ஒரு அழகான தொடர். இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும். இன்பம் என்பது மகிழ்ச்சி. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இலக்கு என்பது வேண்டும் என்பது இந்த தொடரினுடைய பொருள். இலக்கு அப்படின்னா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா குறிக்கோள். இப்போ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோளோடு நம்ம வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அப்பதான் அந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற முடியும், நினைத்ததை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வான்புகள் கொண்ட வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின். எண்ணிய அப்படின்னா நினைத்த, எண்ணியாங்கு அப்படின்னா நினைத்தபடி, எய்துவ அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ நினைத்தபடியே நாம வெற்றி அடையலாம், உருவாகலாம். எண்ணிய திண்ணியராக பெறின். எண்ணியர் நினைத்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணத்துல திண்ணிய அப்படின்னா உறுதியுடையவங்களாக இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அப்ப மாணவர்கள் அதாவது அடுத்த ஆண்டுக்கு இந்த ஆண்டிலேயே தன்னுடைய இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை எவ்வாறு ஓராண்டு முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது அடுத்த நிலைக்கு, அதாவது இது சொல்லும் பொழுதே சொல்றாங்க, இந்த நிகழ்வு உயர்கல்வி அப்படின் போது கல்லூரி அளவில் அவங்க எந்த விதமான படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கணும், அதை படித்தால் அவங்க வாழ்க்கையில் எவ்வாறு உயரலாம் என்பதை சொல்லும் நிகழ்வாக நிகழ்வு அமைகின்றது. நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பள்ளி படிப்போடு நிறுத்தி விடாமல் மேற்கொண்டு உயர்கல்வி, பட்டப்படிப்பு, பட்டம் மேற்படிப்பு, ஆமாம் சார், ஆமாம், சரிங்களா, ஓகே, சரி சார், ஓகே. அது எல்லாத்தையும் நம்ம மாணவர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழக அரசாங்கத்தால் நம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய நிகழ்வு. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு இது வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முத்தாய்ப்பாக இந்த வருடம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெற்றோர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை இலக்கு நிர்ணயிக்கும் நிகழ்வாக இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கல்வித்துறை சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் உங்களையே இங்கே அழைத்திருக்கின்ற நோக்கம் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோளை இந்த செஷன், இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும். இந்த 11ஆம் வகுப்பு என்ன பாடப்பிரிவு எடுத்திருந்தாலும் அதை சார்ந்து உயர்கல்வி போவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க. இலக்கு அப்படிங்கிறது எய்மாக அதையே ஒரு முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ தெரிந்து வைத்திருக்கீங்க. நம்ம இதே வகுப்பு கேரியர் கைடன்ஸ் கிளாஸில் சொன்னோம், ஒரு 5-6 கோர்ஸு, 5-6 காலேஜ் நிர்ணயித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னோமா இல்லையா? அதை இன்னைக்கு உங்கள் பெற்றோர்கள் முன்னாடியிலே, எங்கள் முன்னாடியில் நீங்கள் இதுதான் என்னுடைய இலக்குன்னு நிர்ணயிக்க போகிறேன். அதவே இலக்காக வைத்து நீங்கள் 2 வருஷம் பயணிக்க போகிறேன். அதுதான் இந்த நிகழ்வோட முக்கிய நோக்கம். இன்ஜினியர் படிக்கணும்னு நீ முடிவு பண்ணுறியா? என்ன பாடப்பிரிவில் இன்ஜினியர் படிக்கலான்னு இருக்கிறேன், ஒரு 4-5 பாடப்பிரிவு, எந்த காலேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போகிறேன். அதுதான் இந்த நோக்கம். ஏன் இது தமிழக அரசு நம்ம அரசாங்கம் இதுக்கு முன்னெடுத்து செல்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கல்விக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழகமானது கல்விக்கு பெரும் அளவில் முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வந்திருக்க பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா படிக்கணும், நாம் படிக்காத நிலையை தாண்டி நம்ம குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை நாம் அவங்கள்ட்ட விதைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான், ஒரு பயனாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இவங்க 11th பசங்க பப்ளிக் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ தொய்வாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. எங்களுக்கும் தெரியும், வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அசால்ட்டாக இருக்கிறீங்க, அது தவறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு. பப்ளிக்குங்கிறது ஒரு பரீட்சை, அது இல்லாட்டி முழு பரீட்சை இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் பெரிய அளவில் கிடையாது. நீ நினச்சிக்கிற நீ 12 முடிச்சு காலேஜுக்குள்ள போனீங்க, எல்லா வகையிலையும் உனக்கு கவர்மெண்ட்டும் சரி, நம்ம பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும், உங்கள் பெற்றோர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது நீங்கள் தயாராக இருக்கிறீங்களாங்கிறதான் இன்னைக்கு முடியும். அதனால இந்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வில் இன்னைக்கு நம்மளுடைய இலக்கு என்னன்னா, எங்களுக்கு கண்டிப்பாக உயர்கல்வியை அடைந்தே தீர்வோம். ஒரு டிகிரி கிடையாது, யூஜி மட்டும் கிடையாது, முதுகலை பட்டமும் சேர்ந்து
அப்போ ஒரு 4 to 6 வருஷம் படிக்கிறதுக்கு உன்னை தயார்படுத்துறது தான் இந்த நாளினுடைய நோக்கம். தொடர்ந்து புரியுங்களா? அதே மாதிரி மெடிசன் எடுத்து படிக்கிறீங்கன்னா 6 வருஷம், இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா 4 வருஷம், அப்படி காலகட்டம் 4 to 6 வருஷம் வரைக்கும் உன்னை என்ன படிப்புக்கு தயார்படுத்துறதால தான் இந்த நிகழ்வுகளுடைய முக்கிய நோக்கம். அதனால எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு முதல்ல இலக்கு வேணுமா இல்லையா? எந்த ஊருக்கு கிளம்புறோன்னே கிளம்பாம வீட்டுல இருந்து கிளம்பி வந்து வீட்டை கூட்டிட்டு